நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் பரமசிவன் வீரபத்ரரை கொண்டு தக்ஷ யாகத்தை அழித்ததும், தக்ஷன் சகசரநாமத்தினால் அவரை துதித்ததும், அவர் கோபம் தணிந்து வரமளித்ததும் தான் சேவிக்க இருக்கின்றோம். ஜனமேஜயர் வைசம்பாயனரை பார்த்து, வைவசத மன்வந்திரத்தில் பிரேச்சேதசித்தின் வம்சத்தில் பிறந்த சிருஷ்டிகர்த்தாவான தக்ஷனுடைய அஸ்வமேதமானது எப்படி நாசத்தை அடைந்தது, சிருஷ்டிகர்த்தனுடைய அந்த அஸ்வமேதமானது எப்படி ஏற்பட்டது, எல்லா ரூபமாய் இருக்கிற பிரபுவானவர் தேவியினுடைய கோபத்தை குறித்தல்லவா தாமும் கோபத்தை அடைந்தார், தக்ஷன் அவருடைய பிரசாதத்தை அடைந்து அந்த யாகத்தை எப்படி பூர்த்தி செய்தான், இதை அறிய விரும்புகின்றேன், எனக்கு உள்ளபடி சொல்லும் என்று கேட்க வைசம்பாயனர் பேச ஆரம்பித்தார். ஜனமேஜயரே, முற்காலத்தில் இமயமலையின் தாழ்வரையில் ரிஷிகளாலும் சித்தர்களாலும் அடுக்கப்பட்டதும், கந்தர்வர்களாலும் அப்சரசுகளாலும் சூழப்பட்டதும், அநேக விதமான விருட்சங்களாலும் கொடிகளாலும் சூழப்பட்டதுமான கங்கா துவாரத்தில் மங்களகரமான இடத்தில் தக்ஷன் யாகம் செய்தான். அப்பொழுது ஆகாயத்திலும் மண்ணுலகிலும் ஸ்வர்கலோகத்திலும் வசிக்கின்ற எல்லோரும் அஞ்சலி செய்து கொண்டு ரிஷிகளுடைய சமூகங்களால் சூழப்பட்டவனும் தர்மத்தை தரிக்கின்றவர்களில் சிரேஷ்டனுமான தக்ஷன் என்கிற சிருஷ்டிகர்த்தனை ஸ்தோத்திரம் செய்தார்கள். உடனே தேவர்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள், பிசாசங்கள், உரகர்கள், ராட்சசர்கள், ஆஹா ஆஹூ வெனும் கந்தர்வர்கள், தும்புரு, நாதர், விஸ்வவாசு, விஸ்வசேனன், கந்தர்வர்களை சேர்ந்த அப்சர ஸ்திரீகள், ஆதித்யர்கள், வசுக்கள், ருத்ரர்கள், மருத்துக்களுடைய கூட்டங்களோடு கூட சாத்தியர்கள் ஆகிய யாகத்தில் பாகமுடையவர்களான எல்லோரும் இந்திரனுடன் வந்தார்கள். உஷமபர்களும் சோமபர்களும் தூமபர்களும் ஆஜபர்களுமான ரிஷிகளும் பித்ருக்களும் பிரம்மாவுடன் வந்தார்கள். மற்றுமுள்ள அநேகமான ஜராயுஜம், அண்டஜம், ஸ்வேதஜம், உத்பிஜம் என்கிற 4 வித பிராணிகளின் சமூகங்களும் சீக்கிரமாய் வந்தன. ஆலோசனையுடன் அழைக்கப்பட்ட எல்லா தேவர்களும் பத்தினிகளுடன் விமானத்தில் இருந்து கொண்டு ஜொலிக்கின்ற அக்னிகள் போல விளங்கினார்கள். அப்பொழுது ததிசி மகிரிஷியானவர் அவர்களை பார்த்து கோபம் உண்டு ஒரு வார்த்தை சொன்னார். ருத்ர பூஜை இல்லாத இது யாகமும் ஆகாது, தர்மமும் ஆகாது, எல்லோரும் மரண சம்பந்தத்தை அடைந்து விட்டீர்களே, இது காலத்தின் வித்தியாசமா அல்லது நேரிட்ட விநாசத்தை இவர்கள் மோகத்தினால் அறியவில்லையா? பெரிதான யாகத்தில் நேரிட்ட கோரமான பயத்தை அறியவில்லையே என்றார். இவ்வாறு சொல்லிவிட்டு அந்த மகா யோகியானவர் ஞான திருஷ்டியினாலே பார்த்தார். அவர் மகாதேவரான ஈஸ்வரரையும் வரத்தை அளிக்கின்றவரும் மங்கள ஸ்வரூபியமான தேவியையும் அந்த தேவிக்கு சமீபத்தில் மகாத்மாவான நாரதரையும் பார்த்தார். யோகத்தை அறிந்தவரான அந்த ததிசியானவர் இவ்வாறு நிச்சயம் செய்து மிக்க சந்தோஷத்தை அடைந்தார். அவர்கள் எல்லோரும் ஒரே ஆலோசனை உள்ளவர்களாக இருந்தார்கள். ஈஸ்வரை அடையாத காரணத்தினால் ததிசியானவர் அந்த இடத்தை விட்டு விலகி இருந்து கொண்டு அவர்களை பார்த்து, மனிதன் பூஜிக்காதவைகளை பூஜிப்பதினாலும் பூஜிக்கத்தக்கவர்களை பூஜியாதினாலும் அடிக்கடி மனுஷத்திற்கு சமமான பாவத்தை அடைகின்றான். அதாவது மனுஷ ஹத்திக்கு சமமான பாவத்தை அடைகின்றான். நான் முந்தியும் பொய்யை சொன்னதில்லை, இனி ஒருபொழுதும் சொல்லப் போவதும் இல்லை. தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் மத்தியில் நான் உண்மையை சொல்லுகின்றேன். தாமே வந்தவரும் பசுக்களை வசிக்கின்றவரும் ஜகத்தை சிருஷ்டிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் யாகத்தில் எல்லோருக்கும் முதலில் பூஜிக்கிறவருமான பிரபுவை பாருங்கள் என்று சொன்னார். தக்ஷன் எங்களுக்கு கரத்தில் சூலாயுதம் உடையவர்களும்
ஜடாதாரிகளும் 11 ஸ்தானங்களை அடைந்தவர்களுமான அநேக ருத்ரர்களாக இருக்கின்றார்கள். நான் மகேஸ்வரரை அறியவில்லை, எல்லோரும் ஆலோசித்துதான் இவரை அழைக்கவில்லை என்று சொன்னான். ததிசி நான் சங்கரருக்கு மேல் வேறு தெய்வத்தை பார்க்கவில்லை என்பது உண்மையானால் தக்ஷனுடைய பெரிய இந்த யாகமானது இப்போது நிறைவேறப் போவதில்லை என்று சொன்னார். தக்ஷன் யாகத்தின் தலைவருக்காக ஸ்வர்ண பாத்திரத்தில் வைக்கப்பட்டதும் விதிப்படி மந்திரத்தினால் பரிசுத்தமுள் உள்ளதுமான இந்த ஹவிஸை நிகரற்ற விஷ்ணுவினுடைய பாகமாக சோபிக்கின்றேன். இவர் பிரபுவும் வியாபகரும் ஆராதிக்கத்தக்கவருமானவர் என்று சொன்னார். தேவியானவள் இப்பொழுது பிரபுவும் வியாபகரும் ஆராதிக்கத்தக்க சர்வஜரும் நினைக்கவும் அரியருமான இந்த என்னுடைய பதியானவர் எல்லா பாகத்தையுமாவது பாதி பாகத்தையாவது அல்லது 1/3 பாகத்தையாவது அடையும்படியாக தானத்தையோ விரதத்தையோ தவத்தையோ நான் செய்வேன் என்று சொன்னான். இவ்வாறு சொல்லி கலக்கமுற்ற தம்முடைய பத்னியை பார்த்து சர்வஜரான ஈஸ்வரர் அதிக சந்தோஷத்தை அடைந்து, தேவியே, மெல்லிய அங்கமும் இடையும் உள்ளவளே, என்னை நீ அறியவில்லை. யாகத்திற்கு ஈசனான என் விஷயத்தில் இந்த வசனமாவது உச்சித்தமா? நீண்ட கண்களை உடையவளே, நான் எல்லாவற்றையும் அறிகின்றேன். அறிவில்லாத அசத்துக்கள் ஒன்றையும் அறிவதில்லை. இப்பொழுது உன்னுடைய மாயையினாலே இந்திரனும் தேவர்களும் உலகங்களில் உள்ளோரும் முழுவதும் அஞ்ஞானத்தை அடைந்திருக்கின்றனர். யாகத்தில் என்னை ஹோத்தாக்களான ரிக்வேதிகள் துதிக்கின்றார்கள். என்னை குறித்து சாமகர்களும் இரத்தச்சந்திர சாமத்தை கானம் செய்கிறார்கள். என்னை பிரம்மவித்துக்களான பிராமணர்கள் பூஜிக்கின்றார்கள். என்னை அத்வரி யுக்கள் என்று யஜுர்வேதிகள் ஹவிர்பாகத்தை கொடுக்கிறார்கள் என்று சொன்னார். இதை கேட்ட தேவியானவள் மிகவும் இழிந்தவரானாலும் எல்லா புருஷரும் ஸ்ரீ ஜனங்களின் மத்தியில் தம்மை புகழ்ந்து கொள்கின்றனர், கர்வத்தையும் அடைகின்றனர், சந்தேகமில்லை என்றார். அதற்கு சங்கரர், நான் என்னை துதிக்கவில்லை, இந்த யாக நிமித்தம் நான் சிருஷ்டிப்பவனை பார் என்றார். அந்த பகவான் பிராணரை காட்டிலும் பிரியமானவனும் பத்னியுமான உமையை பார்த்து இவ்வாறு சொல்லிவிட்டு தம்முடைய முகத்திலிருந்து மிகுந்த உற்சாகமுடையதும் கோரமுமான ஒரு பூதத்தை சிருஷ்டித்தார். அவர் அவனை பார்த்து தக்ஷனுடைய யாகத்தை அழித்துவிடு என்று சொன்னார். பிறகு முகத்திலிருந்து விடுபட்ட அந்த ஒப்பற்ற சிம்மம் போன்ற வீரபத்ரரால் தேவியின் கோபம் தணிந்தவராக தக்ஷனுடைய யாகம் விளையாட்டாக அழிக்கப்பட்டது. தேவியினுடைய கோபத்தினால் மிகவும் பயங்கரையும் மகா காளியுமான மகேஸ்வரியானவள் அங்கே உண்டாகி ஆத்மரூபமான ஈஸ்வரருடைய கர்மத்திற்கு சாட்சியாக அவருடன் பின்தொடர்ந்தாள். சௌரியத்தினால் ஆத்மாவான ஈஸ்வரருக்கு சமமான பல ரூபம் இவைகளுடன் கூடினவரும் ஈஸ்வரனுடைய கோபமே வேறு உருவம் எடுத்த போன்றதும் அளவற்ற பலம் வீரியங்கள் உள்ளவரும் அளவற்ற பலமுள்ள ஆண்மைத்தன்மை உடையவரும் வீரபத்திரர் என்று பிரசித்தி பெற்றவரும் தேவியின் கோபத்தை துடைக்கின்றவருமான அந்த பகவான் தேவருடைய அபிப்பிராயத்தை அறிந்து சிரரால் வணங்கி பிறகு தம்முடைய மயிர் கால்களிலிருந்தும் ரௌமிய மயிர்களிலிருந்தும் சிறந்த கடங்களை சிருஷ்டித்தார். பிறகு ருத்ரருக்கு சமமானவைகளும் ருத்ரருக்கு சமமான வீரியமும் பராக்கிரமம் உடையவைகளும் பயங்கரமானவைகளுமான அந்த கணங்கள் தக்ஷனுடைய யாகத்தை அழிப்பதற்காக விரைவிலே வந்தன. பிறகு பயங்கரமான ரூபமுடையவைகளும் பெரிய சரீரமுடையவைகளும் 100கணக்கும் 1000கணக்குமாக இருப்பவைகளின் அவைகள் கில்கிலா சப்தங்களில் ஆகாயத்தை நிரம்பச் செய்தன. பெரிய அந்த சப்தத்தினால் அங்குள்ள தேவர்கள் நடுங்கினார்கள். மலைகளும் சிதறின, பூமியும் அசைந்தது, காற்றும் சுழன்றது, கடல் கலங்கிற்று, அக்னிகளும் ஒளி மழுங்கின, சூரியனும் பிரகாசிக்கவில்லை, கிரகங்களும்
கிரகங்களும் பிரகாசிக்கவில்லை, நட்சத்திரங்களும் சந்திரனும் பிரகாசிக்கவில்லை, ரிஷிகளும் பிரகாசிக்கவில்லை, தேவர்களும் பிரகாசிக்கவில்லை, மனிதர்களும் பிரகாசிக்கவில்லை. இவ்வாறு இருளடைந்த போது சில கணங்கள் கர்வத்துடன் எரித்தன, கோரமுள்ள மற்றவைகள் அடித்தன, யூபங்களையும் பிடுங்கின, மற்றவைகள் இடித்தன, வேறு சில கசக்கின, வாயு வேகமுள்ள சில எங்கும் ஓடின, மனோவேகமுள்ள சில குதித்தோடின. யாக பாத்திரங்களும் திவ்யமான ஆபரணங்களும் பொடியாக்கப்பட்டன. அவைகள் வாரி இறைக்கப்பட்டு ஆகாய வெளியில் நட்சத்திரங்கள் போல காணப்பட்டன. திவ்யமான அன்னம், பானம், பக்ஷ்யம் இவைகளுடைய குவியல்கள் மலைகளுக்கு சமமானதாக, அதாவது சமனமாய் இருந்தன. அப்பொழுது பாயசங்களாகிற சேறுகளோடு கூடின பாலாறுகள் காணப்பட்டன. தயிரிடைகளாகிற ஜலத்தை உடையவையும் சிறந்த சர்க்கரை கட்டிகளாகிற மணல்கள் உடையவையும் அறுசுவை உள்ளவையும் மனிதருக்கு இனியவையுமான வெள்ளவாய்க்கால்கள் ஓடின. இன்னும் என்னவெல்லாம் ஆயின என்பதை நாளை நாம் சந்திக்கும் போது சேவிக்கலாம். நமஸ்காரம்.